உங்களுக்கு பட்டர் குக்கீஸ் பிடிக்கும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குக்கீஸை நான் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து பேக்கரியில் பட்டர் குக்கீஸ் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய பவுலில் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இது கூட ஒரு 1/4 கப் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு எக் எடுத்து அதோட யோக் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பட்டர் எல்லோல இருந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் கேக் ஃப்ளோர் 2 பேட்சா சலிச்சு சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேக் ஃப்ளோர் இல்லாதனால நான் 1 கப் அளவு மைதா எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கேன். இப்போ 2வது பேட்ச் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கி பேட்டர் ஒரு திக் டூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். 2 பைப்பிங் பேக் எடுத்து அதில் ஒரு பேக்கில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற நாசிலுக்கு ஏற்ற மாதிரி எட்ஜஸ் கட் பண்ணி நாசிலை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பைப்பிங் பேக் எடுத்து அதே மாதிரி எட்ஜை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்ச பைப்பிங் பேக் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கப் இல்லை ஒரு டாலான ஜக்கில் வச்சு குக்கி பேட்டரை ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக குக்கி பேட்டரை சேர்க்க வேணாம், பேட்ச் பை பேட்சாக சேர்த்துக்கலாம். இப்போ பைப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோசெட் ஷேப்ல பைப் பண்ணிக்கோங்க. நம்ம பைப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போதே ஓவனை 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குக்கீஸை 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கீஸை ஓவன்ல இருந்து எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு கூல் பண்ணிட்டு அப்புறமா சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.